ரீசெண்டா பதஞ்சலி கம்பெனியோட சில்லி பவுடர்ல மிளகாத்தூள்ல பூச்சிக்கொல்லி கலந்துருக்காங்க அப்படிங்கிற உண்மை வெளியே வந்ததுனால அந்த கம்பெனி வந்து 4 டன் சில்லி பவுடரை கஸ்டமர்ட்ட இருந்து திரும்ப வாங்கியிருக்காங்க, இழப்பீடு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பதஞ்சலி கம்பெனியோட சில்லி பவுடர்ல தான் கலப்படம் இருக்கு, அதுதான் ஆபத்தா? மற்ற பிராண்ட் கம்பெனியோட வந்து சில்லி பவுடர்ல கலப்படம் இல்லையா, அது ஆபத்து இல்லையா அப்படின்னா, நம்ம வீட்டில் டெய்லி குழம்புல போடுற இந்த சில்லி பவுடரு, மஞ்சத்தூள் இதெல்லாம் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியாமையே நம்ம டெய்லி சர்வசாதாரணமாக குழம்புல போட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கோம், சாப்பாடாக்கி குழந்தைங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த சில்லி பவுடரு, மஞ்சத்தூள்லாம் நம்ம எங்கே வாங்குவோம்? சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவோம், இல்லை பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் வாங்குவோம். அப்போ அவங்க அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் வாங்குறாங்களா அப்படின்னா இல்லை. அப்போ அதை நாம தான் டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னா ஆமாம். நம்ம வீட்டில் இருந்தே சர்வசாதாரணமாக இது ஈஸியாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே இந்த சில்லி பவுடர்லையும் இந்த மஞ்சள் பவுடர்லையும் கலப்படம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கலாம். அப்படி கலப்படம் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, கம்ப்ளைண்ட் பண்ணி நாம் எப்படி இழப்பீடு வாங்குறது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இது எல்லாமே நாங்கள் சொல்லலை, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மெத்தட் படி தான் படித்து பார்த்துட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். இதை பற்றி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரே வார்ன் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்டையும் விசாரிச்சுட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், இது கடையில் வாங்கின மிளகாத்தூள். அதே மாதிரி இது வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள், இது கடையில் வாங்கின மஞ்சத்தூள். முதல்ல மிளகாத்தூளை பார்ப்போம். வீட்டில் அரைச்சதில் கலப்படம் இருக்கா இல்லை கடையில் வாங்கினதில் கலப்படம் இருக்கா அப்படின்னு வீட்டில் இருக்க பொருளே வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம செஞ்சு பார்க்கலாம். முதல்ல டிரான்ஸ்பரண்டான கிளாஸில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இது சிம்பிளாக வீட்டிலேருந்தே செய்கிறது தான், எக்ஸ்ட்ராவாக நம்ம வெளியிலேருந்து எதுவும் வாங்க வேணாம். இப்போ வீட்டிலேருந்து வாங்கின மிளகாத்தூளில் ஒரு ஸ்பூன் போடலாம். இது கடையிலேருந்து வாங்கினது, இதுலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து வீட்டிலேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மிளகாத்தூள், இது கடையில் வாங்கின மிளகாத்தூள். முதல்ல சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரிஜினல் மிளகாத்தூளான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? போட்ட உடனே அது கீழே போகக்கூடாது, அதே மாதிரி போட்ட உடனே அதில் கலர் தரக்கூடாது. அப்படி தருது அப்படின்னா அதில் அடல்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், அதாவது கலப்படம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நேச்சுரலாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எந்த பொருளாக இருந்தாலுமே சரி, நேச்சுரலாக இருக்குது அப்படின்னா அதில் அட்ராக்டிவான கலர்ஸ் வந்து கிடைக்காது, ரொம்ப கலர்ஃபுல்லாக உடனே கிடைக்காது. அப்படி இருந்ததுன்னா அது நேச்சுரல் ஃபுட்டுன்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து அவ்வளோ பிரைட்டாக கிடையாது, டல்லான ஒரு கலர் இருக்குது. அதே மாதிரி போட்டது வந்து அவ்வளோ சீக்கிரமாக கீழே போகலை. ஆனால் இதில் வந்துட்டு பிரைட் கலர் இருக்குது, ஆனால் அதே மாதிரி சீக்கிரமாகவும் கீழே போயிருக்கு. காஷ்மீரி சில்லி மட்டும்தான் ரொம்ப கலரான, அதாவது ரெட் கலரில் இருக்கும். மற்றபடி நமக்கு சரௌண்டிங்ஸில் கிடைக்கிற சில்லி பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரெட் ஆரஞ்சில் இல்லாமல் ஒரு ஃபேடடான கலர், அதாவது இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கின மிளகாத்தூளாக இருந்தாலும் சரி, அதில் கலப்படம் இல்லை அப்படின்னா தண்ணியில் போட்ட உடனே பிரைட் கலராக தராது, அதே மாதிரி கொஞ்ச நேரம் மேலே மதக்கும், அதுக்கப்புறம் தான் கீழே போகும். இதை வச்சு சிம்பிளாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி கலப்படம் இருக்கு அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும், உடனே கலர் தரும், உடனே கீழே போயிடும். இதுல என்னென்னலாம் கலப்படம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னா, இந்த மிளகாத்தூள்ல பாத்தீங்கன்னா பிரிக் பவுடர், அதாவது மரத்தூள்னு சொல்லுவாங்களா, அது கலக்க சான்சஸ் இருக்கு. வெயிட் ஆட் பண்றதுக்காக இதுவும் உப்பும் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிந்தட்டிக் கலர், அதாவது பிரைட்டா இருக்க கலர்ஸ் தான் மக்கள் உடனே பார்த்த உடனே வாங்குவாங்க, இது ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு நினைச்சுப்பாங்கன்றதுக்காக சிந்தட்டிக் கலர் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. இதுல மரத்தூள் கலந்துருக்காங்களா இல்லையா அப்படின்றதையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை நீங்கள் போட்டுட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அதே மாதிரி இதையும் மிக்ஸ் பண்ணுங்க. இப்படி கலந்துட்டு கொஞ்ச நேரம் விடுங்க, அது கொஞ்சம் செட்டில் ஆகும். இப்போ மரத்தூள்ல போட்டிருக்கு இல்லை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும். இல்லை அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் வராது. நார்மலாகவே இந்த சில்லி வந்துட்டு வெயிட்லெஸ் அப்படின்றதுனால இதில் வந்து சின்ன சின்ன துகள்கள் மிதக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதான். ஆனால் நமக்கே தெரியும்ல இது மிளகாத்தூளா இல்லை வந்துட்டு மரத்தூளா அப்படின்றத நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதை வச்சு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியாச்சு, அப்போதான் இது மேலே மிதந்து வரும் அப்படின்றதுக்காக. இது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி வீட்டில் இருக்க அரைச்சிட்டு வந்த மிளகாத்தூள். ஸோ இதில் பார்க்கும்போது அவ்வளோ விசிபிளா தெரியல, ரொம்ப குட்டி குட்டியா தான் இருக்கு. இது வந்து பிரிக்ஸ் கிடையாது, ஏன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இது வந்து ஒரு மாதிரி பவுடர் ஷேப்ல இருக்கு. ஆனா இதுல பாத்துட்டீங்க அப்படின்னா நல்லாவே விசிபிளாவே அந்த ஷேப்லாம் தெரியுது. உங்களுக்கு வீடியோல தெரியுதா என்னன்னு தெரியல, நான் வேணா இந்த டிஷ்யூல வச்சு காமிக்கிறேன். அப்படியும் தெரியலனா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீட்டில் அரைச்சதை பார்த்துடலாம். இதை நான் அப்படியே எடுத்து டிஷ்யூல ஊத்துறேன். அதே மாதிரி இதுல இருக்கிறது நான் டிஷ்யூல எடுத்து ஊத்துறேன். அதாவது கடையில வாங்கினது. இதெல்லாம் சைட்ல போய் செட்டில் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஜூம் பண்ணா இது தெரியும். இங்க பாரு, இப்ப நல்லா மிதக்குது வந்து பாருங்க. கலப்படம் அப்படின்றது பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்க கலப்படம் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நான் சொல்கிறது புரியும். இது வந்து வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள், இது வந்து கடையில் வாங்கினது. இதை டெஸ்ட் பண்ணிடலாம். இது ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு
வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அது உடனே கீழே வந்துருச்சு. அது இல்லாமல் இந்த கலர் பாருங்க லைட்டாக தான் இறங்கியிருக்கு. இது வந்து கடையில் வாங்கினது. இதுவும் போட்டோன்னே கொஞ்சம் லைட்டாக கீழே வந்திருக்கு. இது கீழே செட்டில் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட கலர் டிஃப்ரென்ஸ் பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நேச்சுரலாக இருக்கிறது வந்துட்டு உடனே கலர் தராது, கொஞ்சம் லேட்டாக கலர் தரும். ஆனால் இது போட்ட உடனே ஒரு கலர் தருது அப்படின்னா இதில் ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது எதுக்கும் இன்னும் நல்லா கலந்து விட்டு பார்க்கலாம், கலர் சேஞ்சஸ் ஏதாவது தெரியுதா இல்லையான்னு. இப்போ மஞ்சத்தூள்ல மெட்டலின் எல்லோ கலந்துருக்காங்களா அப்படி இல்லை லெட் குரோமேட் கலந்துருக்காங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ லெட் குரோமேட் கலந்துருக்காங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு வினிகர், லெமன் ஜூஸ் அப்படி இல்லைன்னா சோப் வாட்டர் இதை மிக்ஸ் பண்ணீங்க, அது மிக்ஸ் பண்ண உடனே வந்து ரெட் கலர்ல மாறுது அப்படின்னா அதுல வந்து லெட் குரோமேட் கலந்துருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மஞ்சத்தூள்ல மெட்டாலின் எல்லோ கலந்துருக்காங்களா இல்லையன்றத HCl ஒரு ஆசிட் இருக்கு, அதை ஊத்தியும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி கலப்படத்தை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பர்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெப்சைட் கொடுக்குறோம், அதில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி கொடுக்குறோம், அதுலயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க தகுந்த ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அடல்ட்ரேஷன் இஸ் எ கிரைம் அண்டர் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் அடல்ட்ரேஷன் ஆக்ட். ஸோ அடல்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கடையை வந்து சீல் வைப்பாங்க, இல்லை அவங்களுக்கு ஃபைன் போடுவாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுவே அந்த கலப்படத்தால் உயிரிழப்பே ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த கலப்படம் பண்ணவங்களுக்கு 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்குது, இல்லைனா 10 லட்ச ரூபா ஃபைன் கட்டணும், இல்லைனா 2 தண்டனையுமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அடல்ட்ரேஷன் சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம நாட்டு நடப்பு சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் கூட ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் போய் பார்த்து நிறைய அடல்ட்ரேஷன் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வேற எந்தெந்த உணவுப் பொருட்கள்லாம் இருக்கிற கலப்படத்தை கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதான் இதிலலாம் வந்து லைட்டாக கலப்படம் இருக்குது, இல்லை அதிகமாக கலப்படம் இருக்குன்னு தெரியல, அப்புறம் எதுக்கு இன்னும் இந்த ப்ராடக்ட்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க, விற்க அனுமதி பண்ணுறாங்க, இந்த கம்பெனி மேலே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் வெளியிலேருந்து நமக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கலாம். ஆனால் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு முறையும் ரைடு போய் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மீறி நமக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டை தான் முன்வைக்கணும். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் தான் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்குமா, ரைடு போவாங்களா, மற்ற நேரங்களாக பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல்லே கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட புரிதலுக்காக நான் கேட்குறேன், நீங்கள் எப்போல்லாம் ரைடு போவீங்க, இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்தால் மட்டும் தான் ரைடு போவீங்களா, என்ன மாதிரி ஆக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்குன்னு எல்லாமே இருக்குது. எங்களுக்குன்னு இவ்வளோ சாம்பிள்ஸ் நாங்கள் எடுக்கணும், எங்களுக்கு டார்கெட் இருக்குது. அந்த டார்கெட்டுக்கு வந்து நாங்கள் வந்து உணவு எடுப்போம், மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருப்போம். இன்கேஸ் ஆஃப் இது மாதிரி எமர்ஜென்சியோ ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னு சொன்னோம்னா ஸோ தட் அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு சென்னையில் பார்த்தோம்னா எனக்கு வந்து என் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா 20 பேர் தான் நாங்கள் இருக்கிறோம். அதில் 2 பேர் இல்லை, 18 பேர் தான் நான் வச்சுருக்கேன். இது 18 பேரை வச்சு நான் இவ்வளோ பெரிய சென்னையை வந்து நான் வந்து ஒவ்வொரு சந்தா நான் பார்த்தாகணும். ஸோ என்னோட நடவடிக்கை கண்டிப்பாக பூராவுமே இருந்துகிட்டே இருக்குங்க. இது டெய்லி நடந்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி இன்கேஸ் வந்ததுன்னா நான் போவோம். எங்கள் உணவு பாதுகாப்பு துறை நீங்கள் முதல்ல எப்படி இருந்ததோ எப்படி தெரியாது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெரி ஆக்டிவ், ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஏன்னா எந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஃபுட் சம்மந்தமான ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்ததுன்னா முதல் ஆள் அங்கே நிற்போம். அதுதான் இப்போ நாங்கள் பண்ணிட்டு வந்தோம். கலப்படம் இல்லாத உணவு ஏன் கனவு.